அவள் தானே எங்கள் புன்னகை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நாங்க தான் உங்க அனிதா விக்ரம். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா முன்னே இருந்ததுக்கு இப்போ நிறையாவே நம்ம ஸ்டோரிக்கு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க நாத்தனார் குடும்பம் வேணாம், ஹரி பாவம், அப்புறம் வந்து மகேஷ் மிருதுலா, அப்புறம் அது சரண் சந்தியா, ஏன் உங்க பேரை வந்து மாற்றி போடுறீங்க அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம பாப்புக்குட்டி சேனலில் மோதல் ஆரம்பித்து காதலை தொடங்கியிருக்கு, காதல் ஆரம்பித்து மோதலில் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு மாதிரி நார்மல் லவ் ஸ்டோரியாக தான் கொண்டு போயிருக்கோம். அப்புறம் காலேஜ் காமெடிஸ் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம், ஃபேமிலி பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சமுத்திரம் ஸ்டோரி டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் 20 எபிசோட் போட்டிருக்கோம். 20 எபிசோட்லையும் நான் டிஃப்ரெண்டான விஷயங்கள் மட்டும்தான் வச்சுருந்துருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி தான் கதை முழுசாவும் ஸ்கிரிப்டை எடுத்துட்டு தான் தொடங்கியிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் நைட்டும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் தூங்குவேன் சமுத்திரத்துக்கு. ஸோ இப்படித்தான் நான் கதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஹரிக்கு நாத்தனார் குடும்பம் வேணான்னு சொல்றீங்க. இது வந்து நடைமுறையில் நடக்கிற ஒரு கதையை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது நாத்தனார் குடும்பம் இன்னமும் நடந்துட்டு இருக்கான்னு சிலர் கேட்குறீங்க, நடக்க தான் செய்யுது. சொல்லப்போனால் இது ஒரு உண்மை ஸ்கிரிப்ட்னு கூட நான் சொல்லுவேன். ஓகேவா? அது யாரோடதுன்னு வந்து நான் ஸ்டோரி எண்டில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே? ஸோ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஓகேவா? நாத்தனார் கொடுமை ஹரியை வந்து போல்டாக காட்டுங்க, ஏன் வந்து ஹரி இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் சீக்கிரமாகவே வந்து பதில் கிடைக்கும். ஓகேவா? போல்டாக ஏன் இல்லை, பின்னாடி ஏன் போல்டாக இருக்க வைப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி நிறையா இருக்குது. கதையில் நிறையா ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ட்விஸ்ட் வச்சு மட்டும்தான் மூவ் பண்ணுறேன். அப்புறம் இன்னும் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க, நான் 2 எபிசோடில் சொல்லிட்டேன். ஹரியோட நாத்தனாருக்கு மாமனார் மாமியார் நார் கிடையாது, குழந்தையும் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கார், அவரால் இந்தியா வர முடியாது. ஏன்னா நார்மலாக வந்து யூஎஸ் போகிறவர் கிடையாது, அவர் வந்து சவுதியில் இருக்கார். ஓகேவா? அங்கேருந்து அவரால் வர முடியாது, ஒரு பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால தான் அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ நாத்தனாருக்கு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த நாத்தனார் கொடுமைக்கும் இந்த கதைக்கும் முழுமையான விளக்கத்தை நான் பின்னாடி கொண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து காமிப்பேன். நீங்கள் வந்து அப்போயே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, அப்போ பாருங்கள். ஓகே? நிறைய பேர் வந்து சரிகாவா உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்ப சொன்னீங்க. மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மாமியார் யாரும் இல்லை, அதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஸ்டோரி புரியும். அப்புறம் வந்து உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓகே, தேங்க்யூ. டேய், என்ன பிராண்ட் இது? வழக்கத்தோட ஒரு மாதிரி ரொம்ப கிருன்னு இருக்கு. என்னடா எங்கடா வாங்கின? இல்லடா, இப்பயும் நார்மலா வாங்குறத விட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாங்கலான்னு தான் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல, அதான். சரி, எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல, அப்புறம் குடிக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். எல்லாருமே தூங்கிட்டாங்கடா. இன்ன வரைக்குமா முழிச்சிருப்பாங்க? தூங்கிட்டாங்க. சரி, ரொம்ப ஓராயிடுச்சு, நம்மளும் போய் தூங்கலாமா? வாடா. இரு. ஆஹா, நான் எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு கேட்டதுக்கு காரணம் இருக்கு, அதனாலதான். அதெல்லாம் இல்ல, அவ்வளவு சீக்கிரத்துலலாம் தூங்க முடியாது. நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இங்க வா, பக்கத்துல வந்து உட்காரு, வா. என்னடா? ஓ, இங்க வரமாட்டில்ல? சரி, நான் வரேன். டே சரண், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னா யாராவது எந்திரிச்சு வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். போய் தூங்கு போ. ஏய், வாய மூடு. நான் இன்னைக்கு ஒன்று கேட்கணும் தான் நினைச்சேன். ஆமா, நான் ஒருத்திய லவ் பண்றேன்ல, உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு. அவளை ஏன்டா அவன் வண்டியில வச்சு கூட்டிட்டு வந்த? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு. யாரு? ஓ, வாலா. உந்த சைட் அடிச்சுட்டு தெரியல, அவ்வளவுதானே. ஏண்டா அவன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? சரி, நல்லா இருந்தா சரிதான். ஏ பைத்தியக்காரன்ட்ட பேசாதடா. உனக்கு என்ன விஷயம் தெரியுமா? அவளை ரோட்ல நின்றுட்டு இருந்தா, அதெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. டேய் விட்ரா, ஏன்டா முடிய பிடிச்சிருக்கிறா? டேய் சரணே, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு சரணே, கையை எடு சரணே. டேய், ஏன்டே போய் சொல்றியாடா?
டேய் நீ பொய் சொல்ற. நீ அவளு வந்ததுதான் பார்த்தனே. என்னமோ உன் இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு வர்ற. அப்ப நான் யாருடா? அப்ப நான் லவ் பண்றேன்னா எழுத்து வாயினா? சொல்லுடா சொல்லு. என்கிட்ட அவளை அண்ணி மாதிரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் தனியா கூத்தடிக்கிறியா? அவளை கூத்தடிக்கிறா உன்ன. அவ ஏன்டா? டேய் வாய அளந்து பேசு, வாய உடைச்சிடுவேன். என்ன தைரியம் இருந்தா என்னையவே நீ திட்டுற. நீ பண்ணது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம் தெரியுமா? அவ ஏழுங்கிற அவளை கூட்டிட்டு நீ வர, அவ ஜோடியா உன் இடுப்புல கை வச்சுட்டு வருவா. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்ப சொல்றேன், அவதான் எனக்கு பொண்டாட்டி. அதை எவனாலையும் மாத்த முடியாது. அப்போ என் பொண்டாட்டிய நீ கூட்டிட்டு வர்ற, உன்னை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமாடா? நானா என்னன்னு பார்த்தா ரொம்ப பண்ற மேல கையெல்லாம் வைக்கிறேன். எதுக்காக என்ன அடிச்சேடா? கேவலம் ஒரு பொண்ணுக்காக என்ன அடிக்கிற? என்ன பொண்ணுக்காக அடிக்கிறனா? அவ யாரு தெரியுமா? அவ நெத்தியில பொட்டு வச்சிருக்கா தெரியுமா? அவ என் பொண்டாட்டி. அப்போ அவ என் பொண்டாட்டி தானே. எதுக்கு என் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு வந்த? அவனுக்கு பாரு அவளுக்கு அவளுக்குள்ளேயே கடலை போடுறீங்கடா. அவளை கூட்டிட்டு சுத்த வேண்டியதானே? என் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா? உன்ன கையில எதுவும் டேய் விட்றா, அடிக்காதடா. அம்மா விட்றா. டேய் என்னடா விடணும் அடிக்கிறாடி. ஆமா வலிக்குது. விட்றா. அம்மா வலிக்குது. விட்றா. டேய் அண்ணா இந்த தைரியம் தான் என் பொண்டாட்டியே நீ கூட்டிட்டு வரும். டேய் இன்னும் நீங்க அடிக்கிறாண்டி. நான் அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா? அண்ணா வலிக்குது. டே வேண்டா. சரண் மகேஷ், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சரண் பாரு. அம்மா வலிக்குதுமா. வாயிலே அடிச்சுட்டான். அம்மா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆதிரா போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து மருந்து போட்டு போ. சரிங்க. சரண் என்ன என்னன்னா என்ன இங்க வரைக்கும் ஸ்மெல் அடிக்குது. குடிக்கிறீங்களா? உங்க இடத்துக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? டேய் என்னடா அது புது பழக்கம்? குடிச்சிட்டு மாத்தி மாத்தி அடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன? அம்மா இவன் என்ன அடிச்சுட்டான். வலிக்குது. நான் தப்பே பண்ணாம வந்து அடி வாங்குறேன். என்ன இப்ப எதுக்கு எல்லாரும் பாக்குறீங்க? அவனு தப்பே பண்ணாமலாம் அவனை நான் அடிக்கல. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? டேய் எதையும் சொல்லாதுடா. அண்ணி அண்ணி என்ன அண்ணி? அண்ணி ரொம்ப வலிக்குது அண்ணி. ஏன் குழந்தை இப்படி பண்றீங்க? குடிச்சா வீட்டுக்கு சரியா வந்து குடிப்பீங்க. சோ சரி இருங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். இத்தனை நாளா அந்த பழக்கம் வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும். என்ன புது பழக்கம்? குடிச்சிட்டு மாத்தி மாத்தி அடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. என்னடா இது ஒண்ணும் புது பழக்கம்லாம் இல்ல. நல்லா வேர்தே இருந்ததுதான். இவன் என்ன தெரியுமா பண்ணா? வாய மூடு. என்ன பெல்ட் எடுக்கணுமா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். 8 பேர் வச்சுக்க உடுத்தன பாத்துக்க. அப்புறம் என்ன ஆவீங்கன்னு தெரியாது. அண்ணா நான் எதுவுமே பண்ணல. இவன் தான் சரக்கு வாங்கிட்டு வர சொன்னான். நீ சொல்லுங்க நீ. நான் எதுவுமே பண்ணல. அதான் என்ன அடிச்சிட்டேன் பாத்தீங்களா? ஐயோ நீங்க மட்டும் வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. கொஞ்ச நேரம் இருங்க, உங்க வாய் வச்சுட்டு அமைதியா இருங்க மகேஷ். நான் ஒரு மருந்து போட்டு வரேன். அண்ணி நான் எதுவுமே பண்ணல அண்ணி. அவன் எதுக்கு அடிச்சான் தெரியுமா? அவன் ஏதோ ஒரு பொண்ணல்ல. என்ன நீ எதுக்கு இப்படி பாக்குறீங்க? நீங்க பார்த்தாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. என்ன பாக்குறீங்க? நீ ரத்தம் வந்து அப்படியே வரட்டும் விடுங்க. என் மனசே வலிக்குது நீ. அப்புறம் என்ன விடுங்க. வாய மூடிட்டு போடுற மருந்த வாங்கிக்கிறியா இல்ல எப்படி இருக்கு? பண்ணிருக்கிறது எப்படி கேவலமான காரியம்? இது என்ன புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. வாய மூடுங்க ரெண்டு பேர் முதல்ல. அண்ணி வலிக்குது. அம்மா தொடாதீங்க விடுங்க. ரத்தம் வந்தா வந்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் இருங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இன்னைக்காவது உங்களுடைய குழந்தை நான் பாத்துருக்கேனா? எவ்வளவு ரத்தம் வருது. ஏன் இப்படி பண்றீங்க? மருந்து போட விடுங்க. தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா. என்னாரில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? எனக்கு அப்படி எருவமா
போதில இருந்து வழியெல்லாம் தெரிய போகுது பாரு. எரும மாடுங்களா வளர்ந்துருக்கீங்களா? நீங்க தான் சின்னவனுக்குலாம் எடுத்துக்கிட்டா இருக்கணும். அதை பாரு. நீங்க இப்படி ஆடிட்டு இருந்தீங்கன்னா அவளை எப்படி உருப்பிடுவான்? அவனுக்கு என்னென்ன பழக்கம் இருக்கும்? நீ ஏன்டி அழுதுட்டு இருக்க? அழுதா மட்டும் குத்தி உரைக்க போகுது ரெண்டுத்துக்கும். எப்பயும் இருந்த பழக்கம் இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஆமா, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம குடிச்சிட்டு அடிச்சு பண்ணிக்கிட்டீங்க? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க ரெண்டு பேரும். நீங்க பேசாம இருங்க. உங்களுக்கு இந்த வலி வந்ததா தெரியும். பாவம் எவ்வளவு ரத்தம் பாருங்க. ஏன் குழந்தை எப்படி பண்றீங்க ரெண்டு பேரும்? இங்க பாருங்க, இப்ப நான் உங்க ரெண்டு பேத்துக்கிட்டே பேச போறேன். என்ன இது வரைக்கும் உங்களுக்கு நான் நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்கேன். என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. இவங்க ரெண்டு பேரும் வாரத்துல ஒரு தடவை குடிப்பாங்க. ஆனா வீட்டுக்கு தெரியாம குடிப்பாங்க. அன்னைக்கு இன்னைக்கு ஏன் குடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒன்றும் வீக்கெண்டு கிடையாது. குடிச்சிட்டு இப்படி அடிச்சு பண்ணி கட்டிருக்காங்க. இங்க பாருங்க உங்க ரெண்டு பேத்துட்டுமே நான் கேட்கிற விஷயம் இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க ரெண்டு பேரும். அண்ணி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அவன் எனக்கு பிடிக்காததை செஞ்சுட்டான். எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான். அதனாலதான் குடிச்சேன், அவனை அடிச்சேன். அதான் அண்ணி, அதான். இனிமே குடிக்க மாட்டேன். சாரி அண்ணி, இனிமே குடிக்க மாட்டேன். இது வந்து உங்க மேல வேண்டாம், என் மேல சத்தியம். பாரு, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காது. என்ன டேய், என் உள்ள போய் படுங்கடா. போங்கடா எந்திரிச்சு. என்னங்க அடிபட்டிருக்குல்ல, கொண்டு போய் படுக்க வைங்க. என்னதான் புதுசா பழகுறீங்கன்னு தெரியலடா. என்ன நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க அஞ்சுமே வயிறோம் எதுவும் தெரியாது அப்படின்னு. என்ன ஆனா நல்லா வந்து பிறந்திருக்கீங்கடா ரெண்டு பேரும். இங்க பாரு, இனிமேல் ரெண்டு பேரும் குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன மனுஷனா பார்க்க மாட்டீங்க. இப்பவே சொல்லிட்டேன். இதான் லாஸ்டா இருக்கணும், புரியுதா? போங்க எந்திரிச்சு உள்ள. இதை இப்படியே விட்டுட்டு இருந்தா சரி வராது விக்ரம். என்ன நாளைக்கு இவனுங்க ரெண்டு பேத்தையும் நம்பி ஒரு பொண்ணு வந்தா அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு தெரியாது. புரியுதா? நம்ம யாருக்குமே இல்லாத பழக்கம் இவனுக்கு ரெண்டு பேத்துக்கு வந்திருக்குன்னா இவனுக்கு இப்ப குடிக்கிறதுக்கு காரணமா என்ன இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன புரியுதா? நாளைக்கு காலையில பேசிக்கலாம். இப்ப போய் தூங்க வைக்கலாம். வா. சரிங்கண்ணா. அனிதா, கல்யாண கலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு வந்துருச்சு. மா ஏம்மா சும்மா இருக்கீங்களா? ஏக்கம் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்க. அதான் உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதனால சிரிச்சிட்டு இருக்கா. அடியே, எனக்கு தெரியும். அக்கா கல்யாணம் வரிசை எல்லாரும் கல்யாணம் ஆகும். அப்படின்னாதான் ஒரு ரூட்டு கிளியர் ஆகும். அதானே? போய மூடு. நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அனிதா. எங்க எல்லாரும் வந்து கேட்கும் போது எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுவியன்னு. ஆனா எல்லாமே முடிவாய் இன்னும் 4 நாள்ல உனக்கு அந்த பையனுக்கு கல்யாணம். ஏக்கலவி, கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரமா வைக்கிற மாதிரி இல்ல? அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? கோவியா, செருப்பால அடிப்பேன். மூடிட்டு இருந்தே. சரி விடு. அந்த பயம் இன்னும் 4 நாள் தான் இருக்கு. சீக்கிரமா கல்யாண வேலைகள்லாம் நிறைய இருக்கும். அதனாலதான் உன் தாத்தாவை இப்பவே பூவெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருக்கோம். அம்மா என்ன இவ்வளவு இன்னும் 2 பேர்த்த காணோம், எங்க போனாலுங்க? அம்மாச்சி, மிருதுலா உள்ளே படுத்து கிடக்குறா. வாடின்னு சொன்னாலும் ஒரு மாதிரி கடிக்கிறா. யாரு மேல உள்ள கோவத்தை எங்க மேல காமிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பிரச்சனையா? ஆமா, அவங்க சந்தியா நீ அவனே புடிச்சு காதல் ஒலியா ஆபீஸ் ஒலியண்டு கிடப்பா. ஏமா நீ வேற சட்டு புட்டு சாப்பாடு போடுமா, பசிக்குது. ஒரு ஆபீஸ்ல இறங்கிக்கிறட்டும், அப்புறமா போடுறேன். The number you are trying to call is currently not reachable. எவ்வளவு டைம் கால் பண்றேன்? இதோட 50 மிஸ்டு கால். ஒரு மிஸ்டு கால்ல கூட என் கால் அட்டெண்ட் பண்ணணும்னு தோணல. சீ, கருமம். அம்மா, அவன் யார் உனக்கு? நீ அவன் கால் அட்டெண்ட் பண்ணலன்னு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவன் யாரோ தானே? ஒருத்தன் 4 நாள் பல்லடிச்சு பேசிட்டா அவனுக்காக உயிரை கொடுக்க கூட நீ தயாராயிருவியா? மிருதுலா, இல்ல. இருந்தாலும் அவன் போன் எடுத்து பேசிருந்திருக்கணும்ல. அப்படியே மதியானம் நான் உன்கிட்ட நைட்டு பேசுறேன்னு சொல்லி சொன்னா, அப்ப எப்ப கால் எடுக்க மாட்டேங்கிறா? கடைசியா ஒரே ஒரு வாட்டி கால் பண்ணி பார்க்கலாம். அவன் எடுக்கலனா இதோட அவன்கிட்ட பேசவே கூடாது. அவன் நம்பரை பிளாக் பண்ணிடலாம். ஆமா, கால் பண்ணி பார்க்கலாம். நான் தான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னேன்ல, என்ன அடிச்சுட்டேன்லடா. பாரு, அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா. நான் சாப விடுறேன் பாரு. அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திடுவா. The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஏய் மிருதுலா. என்னக்கா, என்னாச்சு? எவ்வளவு நேரம் மிருதுலா உன்னை கூப்பிட்டுட்டே இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே யாரோ உட்கார்ந்திருக்காங்க, நீ உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரம் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்.
கல்யாணம், அதனால மெஹந்தி போட்டு விடலான்னு கோன் வாங்க போறேன். வா போலாம். நான் இங்கே வரல, நீ போ. அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. சை, இப்படியே பைத்தியம் ஆயிராத என்ன போன் நோண்டி நோண்டி. ஐயோ கர்மம், உன்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் மட்டும் போயிட்டு வரேன். அவளை கூப்பிட்டதுக்கு அவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவன் நான் வரவே மாட்டேன்ட்டான். அனிதாக்காவும் வெளியே விட மாட்டாங்க. அதனால நான் மட்டும் தான் போய் ஆகணும். கிளம்புறேன். சரி, உனக்கு நைட்ல வெளியே போறது ரொம்ப பிடிக்குமே, அதனால பாடின்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்ப பண்றா. சரி, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். எனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு இப்ப கட்டி ஆகணும். போடி. என்னமோ பண்ணு. சீ. ஏன் மருதுலா, அவனை நீ நேர்ல கூட பார்த்ததில்ல. சாதாரணமா போன்ல கேர் பண்ணி பேசினதுக்கா இந்த அளவுக்கு அவன் மேல உனக்கு அஃபெக்ஷன் வருது. அவன் யாரு, எப்படி இருப்பான், இது எதுவுமே தெரியாம எப்படி மருதுலா இந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்ச? அவன் போன் பண்ணி எடுக்கலன்ற அளவுக்கு உனக்கு பாசம் வந்துருச்சுல அவன் மேல. இனிமே அவன் கிட்ட நான் பேசவே மாட்டேன். எவ்வளவு டைம் கால் பண்ணிட்டேன், ஸ்விட்ச் ஆஃப் இல்ல நாட் ரீச்சபிள். அப்புறம் எதுக்குடா என்கிட்ட நைட்ல பேசுறேன்னு சொன்னேன்? இனிமே உன் கூட நான் பேசவே மாட்டேன். கடவுளே, எனக்கு என்ன ஆச்சு? ஏன் கடவுளே இப்படி என்ன சோதிக்கிறீங்க? நான் இப்ப என்னதான் முடிவு எடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யாரதான் கல்யாணம் பண்ணிக்கணும்? இதுக்குதான் நான் யாருமே பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த பொண்ணு நெத்தியில பொட்டு வைக்கணும். எனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஏன் இப்ப என் தம்பி அடிச்சேன்? அவன் ஏதோ ஒரு பொண்ணு தானே கூட்டிட்டு வந்தான். நான் ஏன் அவனை அடிச்சவன் பாவம் இல்ல. ஐயோ, பைத்தியமே பிடிக்குது. ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருந்தி விட்டேன், நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏனடி தர மறந்தாய், சோலையில ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே, சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள். பாவம், ஐயோ, இவ்வளவு வழியில துடிச்சு போயிட்டாங்க. தூங்கும் போதுதான் பார்க்கறதுக்கே நிம்மதியா இருக்கு. எதுக்கு இவங்களுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. யோசிச்சு தலையே வெடிக்குது. என்ன ப்ராப்ளமா இருக்கும்? இவ்வளோ வசதியா வாழ்ந்த பொண்ணு, ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரமா என்னன்னு தெரியல. வந்ததுல இருந்தே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல. ரொம்ப சாரி ஹரி, என்னால உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். மதியானம் நீங்க அழுததை என்னாலவே தாங்கிக்க முடியல. இது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப துடிச்சு போயிடுவார்ல. ஹரி ஃபோன் அடிக்குதே. ரிங்டோனை பார்த்தா அவங்க அண்ணன் மாதிரி தான் தெரியுது. எடுத்து பேசலாமா வேண்டாமா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, எடுத்து ஏதாவது சமாளிப்போம். ஹலோ ஹலோ, ஹரி மாப்பிள்ள நீங்களா? மாப்பிள்ள? ஆமா மச்சான். என்ன மச்சான் இந்த இடத்துல கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க மச்சான். அப்புறம் போன வேலையெல்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சது. என்ன ஹரி ஃபோன் பண்ண நீங்க எடுக்கிறீங்க? ஹரிக்கு என்னாச்சு? ஹரி எங்க? அது அது மச்சான், அவங்க அவங்க தூங்கிட்டாங்க மச்சான். அதான் நான். தூங்கிட்டாளா? என்ன மணி 8 தானே ஆகுது. இவ்வளோ சீக்கிரத்தில் தூங்க மாட்டாளே. என்ன சொல்றீங்க? நிஜமாவா மாப்பிள்ள?
ஆமாம் மச்சான். அதான் அவ கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்களா, அதான் தூங்கிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. நான் காலையில் எழுந்திரிச்சதும் எழுப்பி கொடுக்கட்டுமா? அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் மச்சான். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் போன காரியம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தானே? மாப்பிள்ள, பொய் சொல்கிறீங்கன்னு தெரியுது. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. அவள் இந்த இடத்துல தூங்க மாட்டா. அவள் தூங்குறதுக்கு 9:30க்கு மேலே ஆகும். ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. அது மச்சான், அது சொல்ல வேணாம் தான் நினச்சேன். ஆனால் மச்சான் அது ஒன்றும் இல்லை. காலையில் வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதனால் காலில் நல்லா அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. இடுப்புலையும் நல்ல பலமான அடி. எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை. ரொம்ப எப்படி சொல்கிறது, உட்கார கூட முடியல. அந்தளவுக்கு ரொம்ப பெயின். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் அந்த பெயின் ரிலீஃப் டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சுருக்கேன். தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? ஆமாம் மச்சான். ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். இப்போதைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன். இதை ஏன் மாப்பிள்ள நீங்கள் முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருப்பேன்ல. அவன் வழியே தாங்க மாட்டேன் எந்த விஷயத்துக்குமே. இல்லை மச்சான், நான் கூட சொல்லிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஹரி தான் சொன்னாங்க, வேணாம் அண்ணங்கிட்ட எதையும் சொல்லாதீங்க. அவர் அப்புறம் அங்கே போகாமல் இங்கே வந்து என்ன என்ன ஏதுன்னு பார்ப்பாரு. கல்யாணம் அப்புறம் மொத்தத்தில் வேணாங்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மச்சான், இந்நேரத்தில் நீங்கள் வரணும்னு துடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வேண்டாம். நாளைக்கு காலையில் ஹரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. கோயிலுக்கு வந்துடுங்க. அங்கே வச்சு பார்த்துக்கோங்க மச்சான். சரிங்க மாப்பிள்ள. மனசே கேட்கல. எவ்வளோ வலிச்சிருக்கும். சரி, நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன். சரி மாப்பிள்ள, குட் நைட். தூங்குங்க. பாய். சரிங்க மச்சான், குட் நைட். பாய். போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே. நான் போகின்ற வழித்தடமெங்கும் நீ குடை பிடித்து வந்தாயே. என்னாச்சு இவருக்கு? இவர் எப்படி நடு ரோட்ல உட்காந்துருக்காரு? தலையில் அடிபட்டிருக்க மாதிரி இருக்கு. சார், சார். யாருங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? சீ, குடிச்சிருக்கான். குட்டிக்கிற பழக்கம் வேற இருக்கா? ஆமாமா, இருக்கும். நீங்களா? நீங்க வாங்க. சார் கையை விடுங்க சார். சார் இது ரோடு சார், விடுங்க. சார் ரோடு சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? இங்க பாரு, நீ எனக்கு யாருன்னு தெரியாது. இந்த ரோட்ல எத்தனையோ பேர் போனாங்க. ஆனா யாருமே என்ன கண்டுக்கல. நீ தான் என்ன சார்னு கூப்பிட்ட. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? என்ன சார்? இந்த பட்டாம்பூச்சி இருக்கு தெரியுமா? அது அது ஒரு பூக்குள்ள அது ஒரு பூக்குள்ள வந்து உட்காரும்ல. அந்த மாதிரி என் மனசுல ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்துச்சு. ஆனா ஒரு பட்டாம்பூச்சி மட்டும் வந்த பத்துல 2 பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்துருக்கு. எனக்கு 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 இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல தெரியுமா? எனக்கு அழுகணும் போல வருது. கோபமா வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் புரியல. அதான் எனக்கே புரியலையே. அப்புறம் எப்படி உனக்கு புரியும்? எனக்கு எதுவுமே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு முடிவு எடுக்க முடியல. நான் நிறைய குடிச்சிருக்கேன். காரணம் என் மனசு நொந்து போயிருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சார், சாரி என்னால முடியல. எனக்கு வாமிட் வந்துச்சு. ஐயோ, மேல எடுத்துட்டேன். சாரி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஐயோ சாரி. உன் மேல வாமிட். நான் கூடிகாரெல்லாம் இல்லை. ஆனா எனக்கு சாரி. பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க, நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம். நான் என் தம்பியை வேற அடிச்சுட்டேன். அவ பாவம். வீட்டுக்கு வேணாமே. அதெல்லாம் உங்கள் தம்பி எதுவும் நினச்சிக்க மாட்டாரு. நான் கொண்டு போய் உங்களை வீட்டில் விடுறேன். ஓகே, வாங்க. வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம். கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம்.
சாரிம்மா. இவன் எப்போ வெளியே வந்தானே எங்களுக்கு தெரியாதுமா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். நான் 4 நாள் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. அதனால அக்காவுக்கு கோன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நான் வெளியே வரும்போது தான் இவர் ரோட்டில் விழுந்து கிடந்தாரு. பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அதான் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து விட்டேன். உள்ளே கூட்டிகிட்டு போய் தூங்க வைங்க சார். தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அவரை தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுங்க. ரொம்ப குடிச்சிப்பார் போல. வீட்டில் தான் இருந்தான், எப்படி வெளியே வந்தான்னு தெரியல. சரிம்மா, பார்த்துக்குறோம். அப்புறம் எதுக்கு சார்னு கூப்பிடுற? அதான் மறுபடியும் கல்யாணம் ஆக போதே, முறை வச்சே கூப்பிடுமா. இல்லை சார், இருக்கட்டும், பரவாயில்ல. ஏங்க, இந்த பொண்ணு நம்ம சரணுக்கு பொருத்தமாக இருப்பாள்ல? ஏண்டி அடுத்து வேதாள முருங்கை மரத்துக்கு ஏற்றி விட போறியோ? நல்லா இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி, முதல்ல கொண்டு போய் அவரை தூங்க வைங்க, போங்க. அது அப்புறமா பார்க்கலாம். என்ன அமைதியர்? சரிம்மா, நீ எப்படி வந்த? ஒரு ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் நடந்து போய்க்கிறேன். இவ்வளோ நைட்ல நடந்து போவியா? இருமா, நான் கொண்டு வந்து விடுறேன். மிஸ்டர் பார்க்கி, என்னடி? உங்களை ஒன்றும் கொண்டு போய் அந்த பொண்ணு விட சொல்லலை என்ன? பேசாமல் இருங்க. இப்போது நம்ம விக்ரம் தான் போகணுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொஞ்சம் பார்த்து பேசி பழகினா மட்டும்தான் அவங்க 2 பேத்துக்குள்ள ஜஸ்ட் பார் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். நீலாம் என்னதான் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியும். சைடு கேப்ல அசிங்கப்படுத்துறீங்க. ஆமாம், பின்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக வேணாமா? அதுக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்யணும். இப்போ பாருங்க, கொழுந்தனாரே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. கனி இவர் இருந்தால் தான் தூங்குவா. தூங்காமல் மேலே அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அத்தை வச்சிருக்காங்க. அதனால இவர் வந்து கதை சொன்னால் அவள் தூங்குவா. ரொம்ப டைம் ஆச்சு பார்த்தீங்களா? அதனால இவர் கூட்டு போய் நான் கதை சொல்கிறேன். நீங்கள் கொண்டு போய் அந்த பொண்ணை விட்டுட்டு அப்படியே அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்க நீ. உங்களுக்கு எதுக்கு சார் நான் போய்க்கிறேன். பரவாயில்லம்மா, வா. கண்ணிலே இல்லையே காதலும் நெஞ்சமே காதலின் தாயகம். என்னத்த இன்னமும் மாமா வரல? இல்ல, அப்பதே போன் அடிச்சாரு, வந்துருவேன்னு சொல்லிட்டாரு. வந்துட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். என் வர வழியில ஒரு ஃப்ரெண்டு யாரோ பார்த்தாரமா பேசிட்டு இருக்காரு. ஓ சரி சரி. எப்போதுமே பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின்ல உள்ள ஆன்சரை சீக்கிரமா உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? கொஸ்டினை 1க்கு 2 தடவை ரீட் பண்ணு. ஆன்சர் அதிலே தான் இருக்கும். சரிக்கா. அம்மா, அடடே வாங்க மாப்ள. அனிதா வாங்கன்னு கேளு. அனிதா, அனிதா. அம்மா வாங்கன்னு கேளு. வாங்க. வரங்க. இவங்கள தான் கொண்டு வந்து விட வந்தேன். ஏண்டி போறப்ப தனியா தானே போனேன்? என்ன வரும்போது மாமாவோட வர? அது ஒன்றும் இல்லை. வர வழியா நடந்து வந்துட்டு இருந்தேனா, அப்போ மாமாவை பார்த்தேன். அதான் அவரை கொண்டு வந்து நான் விடுறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டுறாரு. ஓ அப்படியா? சரி ஓகே, வாங்க மாமா உட்காருங்க. இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களை கொண்டுட்டு வந்து விட தான் வந்தேன். சரி ஓகே, நான் வரேன். அம்மா, நான் வரேம்மா. வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு தண்ணி கூட குடிக்காம போறதா? இருங்க, என் அனிதா டீ போட்டா நல்லா இருக்கும், நான் அவளை போட சொல்றேன். இல்லை பாட்டிமா, எதுவும் வேணாம். இப்போதான் சாப்பிட்டேன் நான். எதுவும் வேணாம். நைட்டில் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. எனக்கு டீ காஃபி இந்த மாதிரி எந்த பழக்கமுமே இல்லை. வேண்டாம். சரிங்க மாப்பிள்ள, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. சரிங்க, அப்போ நான் வரட்டுமா? சரிங்க சார். அனிதா, அனிதா. என்ன பாட்டி? அனிதா வந்தவரை வாங்கன்னு ஒழுங்காவும் கேட்கல. அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட நீ அவரை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. போய் வழியை அனுப்பி வச்சுட்டு வா போ. மா ஏம்மா? நான் பேசாத மாதிரி அவரு பேசாம தான் நடந்துற. அப்புறம் என்ன? ஆம்பளைங்கன்னா கூச்ச சுபாவம் என்ன, அப்படித்தான், புரியுதா? அதுவும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சா எப்படி பேசுவாங்க? போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வா, புரியுதா? அவர் போய் அப்படின்னா வீட்டில் சொல்லுவார், புரியுதா? அவர் ஏமா போய் சொல்லணும்? சரி போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமா, நீங்க தானே இங்க இருக்கீங்க. அவங்க உங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வர சொன்னாங்க, அதான். ஓ, ரொம்ப சாரிங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க எல்லாத்தையும் சொல்லி அதை கஷ்டப்பட்டு நீங்க பண்ற மாதிரி இருக்குல்ல. சாரி. நீங்க தப்பா நினைச்சுக்கலைன்னா உங்களை நான் சார்னு கூப்பிட்டுக்கலாமா? கூப்பிட்டுக்கோங்க. என் வீட்டில் அதை சொல்லலைனா தான் அதிசயம் சார். ஆனா நமக்குள்ள இருக்கிற டீலிங் நமக்கு மட்டும் தானே தெரியும். சரி ஓகே, நான் வரேன். பார்த்து போயிட்டு வாடா கண்ணா. சார் அடிக்கடி கேட்பியல்ல இந்த வார்த்தையை, எதுக்கு அடிக்கடி உபயோகிக்கிறீண்டு? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எங்கேயாவது கிளம்புனாங்கன்னா பார்த்து போயிட்டு வாடா கண்ணா அப்படின்னு சொல்லுவேன் நானு. அதே அவனை பார்த்துன்னு சொன்னேன். நாளைக்கு நீங்க எங்கேயாவது போனீங்கனாலும் அப்படித்தான் சொல்லுவேன்.
விட்டாய் மண் துகளை. இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா, நான் விழுந்தாலும் மீண்டும் எழ. விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்பதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்டு உதடுகள் உலருதே. என்னால ஒரு வேலை கூட பார்க்க முடியல. ஃபோன் பண்ணட்டும், நான் எடுக்கவே மாட்டேன். பண்ணிட்டே இரு. பேசின நாள் நாள்ல என்னத்தை பற்றி மனசு கரைச்சான்னு தெரியல. இப்ப மட்டும் அவன் என் கண்ணு முன்னாடி வந்தான். எனக்கு வர்ற எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. நாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. நீண்ட தூரம் போன போதும் எங்குமோ காதலே. ஏங்க ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ. அருணா அவன் ஐயோ ஏற்கனவே வண்டியில வச்சு ஜோடியா வந்து கூட்டு வந்ததுக்கே நேத்தே ரிப்போர்ட் வெளுத்துட்டான். இனி இப்ப இந்த கட்டி பிடிக்க மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு பாட கன்ஃபார்ம்.